Hi friends, welcome back to Kongu Adukkalai. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணக்கூடிய எள்ளுருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல பாத்தீங்கன்னா 1 கப் போல நான் இன்னைக்கு கருப்பெல் எடுத்துர்க்கேன். அதை நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சோ இப்போ இது பாத்தீங்கன்னா லைட்டா வந்து உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். எள்ளு குட்டி குட்டியாக பொரியற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது வரைக்கும் வந்து நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா நான் பாக்கெட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால கல் தூசு எல்லாம் எதுவும் இதில் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் லூஸில் இப்போ எள்ளு வாங்குறீங்கன்னா அதில் வந்து இந்த தூசு கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு தடவை நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க. கழிஞ்சு எடுத்துட்டு அதை நல்லா ஒரு காட்டன் துணியில் வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து வறுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு பொரியற சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் போல் நம்ம இதை வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா வறுத்தாச்சு, நல்லா பொரியவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் விட்டிங்கன்னா ரொம்ப வந்து நம்ம அந்த கருகின வாசம் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப்பு போல் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லாட்டி நல்லா வந்து உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வராது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கடலில் லைட்டாக வறுப்பட இந்த தோல் வெடித்து உரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கலரும் சேஞ்ச் ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது தோலை வந்து நம்ம உதுத்து எடுத்துட்டு அப்புறமா இந்த எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1/2 கப்பு போல் பொட்டுக்கடலை, இது லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ வெறும் எள்ளு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அந்த கசப்பு தன்மை லேசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்தா நம்மளுக்கு போதும். இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போல் இந்த பொட்டுக்கடலையை வறுத்துக்கோங்க போதும். இதையும் இப்போ இந்த எள்ளோடையே நம்ம கொட்டிக்கலாம். இப்போது கடைசியாக அதே பேனில் நம்ம தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம நல்லா வறுத்து ஆட் பண்ணுறதுனால எள்ளுருண்டை வந்து சீக்கிரமாக அந்த கெட்டெல்லாம் போகாது. ஸோ இப்போ இதை நல்லா வந்து ட்ரையாக ஒன்று உதிர்ந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காயெல்லாம் நல்லா வந்து அப்படியே உதிரியாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதையும் நம்ம அந்த எள்ளு கூடயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சு அப்புறம் தான் அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து ஆற வச்சு எடுத்தாச்சு. ஸோ 1 கப்பு வந்து நம்ம எள்ளு எடுத்திருக்கோம், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 1/2 கப்பு வேர்க்கடலை, அதை வந்து நான் தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காவையும் வறுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இதையெல்லாம் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம 1 கப்பு எள்ளுக்கு 1 கப்பு போல் வெல்லம் வந்து சேர்த்து இந்த பொடி ஆனதில் அது கூட சேர்த்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு பொடியானா போதும். இப்போ இதில் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 1 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3-4 தடவை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அரைக்க வேணாம், 3-4 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டதை இந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் கீழே அந்த சூடாக ஆகும்ல அரைக்கிறப்ப, அதனால இந்த மாதிரி கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இது ரொம்ப நேரம் வந்து அப்படியே விடக்கூடாது. எடுத்தோன்னே மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்தோன்னே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஸோ இப்போ கொஞ்சமாக இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொடியும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடச்சிடும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் நல்லா ரவுண்டு வர்றதுக்கு நல்லா அழுத்தி பிடிங்க. இன்னொன்று பிடிச்சு காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா அழுத்தணும், நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு பொடிய ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறப்போ மேலே இருக்கிறதெல்லாம் லைட்டாக பொடிஞ்சு விழுந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லா மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஃபார்ம் ஆகிடும்.
அப்புறம் நீங்கள் இதுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுத்துனீங்கன்னா நல்லா உருண்டையாக கிடைக்கும். இது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப ஈஸியான எள்ளுருண்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண அந்த எள்ளு மாவை வந்து நீங்கள் பூர்ணமாக கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐகான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.